பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க கோபி வந்துட்டு பாக்கியாக்காக இப்படிலாம் பண்றதும், அது மட்டும் இல்லாம பாக்கியா கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது புடிக்காம, இங்க ராதிகா கோபிக்கு சரியான பதிலடி குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கோபி வந்துட்டு பாக்கியா கேட்ட ஒரு உதவிக்காக அங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டு செஃப்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்து, அங்க பாக்கியாவோட ஆர்டர வந்துட்டு பண்றதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு பாக்கியா கிட்ட ரெஸ்டாரண்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாரு பாக்கியா, ரெஸ்டாரண்ட் விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிஷ் செய்தாலும் சரி, என்கிட்டயே நீ கேளு. நான் உனக்கு பண்ணி தரேன். என்கிட்ட வந்துட்டு ஏதாவது கேட்கணும்னு சொல்லிட்டு தயங்கிட்டுலாம் இருக்காத." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு பாக்கியா கிட்ட ரெஸ்டாரண்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "சரிங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க கோபி வந்துட்டு பாக்கியா ஆர்டர் பண்ணணுமே சொல்ட்டு, அங்க செஃப்லாம் வர வச்சுட்டு, அங்க அதுக்கேத்த டிஷ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி ரெஸ்டாரண்ட்லேருந்து கெளம்பி பாக்கியாட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கெளம்பி வந்துறாரு. "பாக்கியா நான் வீட்டுக்கு போறேன். நான் செஃப்லாம் வச்சிருக்கேன். நீ என்னன்னு பார்த்து முடிச்சுக்கோ. நான் கெளம்புறேன்." அப்படி சொல்ட்டு அங்கருந்து கெளம்பிறாரு. அங்கருந்து கெளம்புனவரு நேரா வந்துட்டு இங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது தான் ஈஸ்வரி வந்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு கோபிய பார்த்தோனே, "வா கோபி, போன விஷயம் என்ன ஆச்சு? எல்லாமே வந்துட்டு நல்லபடியா பண்ணி குடுத்துட்டியா பாக்கியாக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கவும், அந்த டைம்ல தான் இங்க ராதிகா மேலருந்து கீழ வராங்க. மேலருந்து கீழ வரவும், இங்க கோபி வந்துட்டு ராதிகாவ பார்க்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகா வரத பார்த்தோனே, இங்க கோபி கிட்ட கேட்குறாங்க. "சொல்லு கோபி, பாக்கியா வந்துட்டு உன்கிட்ட கேட்டாளே, என்ன ஆச்சு? நீ அதெல்லாம் பண்ணி குடுத்துட்டியா? உன்னோட கிளவுட் கிட்சன்ல இருந்துட்டு ஆட்கள்லாம் வேணும் அப்படின்னு மாரி சொல்லியிருந்தாளே, அதெல்லாம் அனுப்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டியா?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கேட்கவும், உடனே இங்க கோபி வந்துட்டு, "அதெல்லாம் பண்ணி குடுத்து தான் வந்தேன். பாக்கியா வந்துட்டு ஆளுங்கள மட்டும் அனுப்புனா போதும் சொன்னா. நான் தான் வந்துட்டு கிளம்பி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி குடுத்துட்டு வந்தேன்மா." அப்படின்னு சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "அப்படிதான் கோபி நீ இருக்கணும். பாக்கியா ஏதாவது உதவி கேட்டா, நீ அந்த மாரி தான் உதவி பண்ணணும். யாருக்காகவும் வந்துட்டு இந்த அளவு நீ பண்ண வேணாம். நீ பாக்கியாவுக்கு மட்டும் பண்ணிட்டா போதும். ஏன்னா, அவ அவ்வளோ நல்லவ பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா பக்கத்துல நிக்கும்போது, இங்க ஈஸ்வரி வேணும்னே பேசிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க பக்கத்துல ராதிகா கோபிய பார்த்து கேட்கறாங்க. "என்ன கோபி, பாக்கியா வந்துட்டு ஏதோ கேட்டாங்களே, அதெல்லாம் வந்து முடிச்சு குடுத்தீங்களா?" அப்படி கேட்கவும், இங்க உடனே கோபி வந்துட்டு, அதெல்லாம் வந்துட்டு நல்லபடியா முடிச்சு குடுத்துட்டேன் ராதிகா." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. உடனே இதெல்லாம் கேட்கும்போது இங்க ராதிகாவுக்கு ஒரு சைடு கோவமா வருது. இவரு என்ன நம்மள கூட கண்டுக்க மாட்டாரு. ஆனா வந்துட்டு பாக்கியா கொன்னோம்னு சொல்ட்டு, இப்படி இறங்கி போய் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரிலாம், இங்க ராதிகா ஒரு சைடு மனசுலயே வந்துட்டு கோவமா பார்த்துட்டு இருக்காங்க கோபிய. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, நீ எப்பயும் வந்துட்டு வாழ்க்கையில பாக்கியாவ மட்டும் விட்டுறாத. பாக்கியா மேல கொஞ்சம் கூட கோவப்பட்றாதப்பா. நீ பாக்கியாக்கு எப்பயுமே வந்துட்டு ஆதரவா தான் இருக்கணும். பாக்கியாவ நீ இதுக்கு முன்னாடி என்ன வேணா கஷ்டப்படுத்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்க கோபி வந்துட்டு வேற கோபி இல்லையாப்பா. அதனால வந்துட்டு நீ இதுக்கு மேலயும் வந்துட்டு பாக்கியாவ கஷ்டப்படுத்தாத." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்க. திரும்பவும் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகாவ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு கோபி, இது ஒரு கால ராதிகா. இவளுலாம் வந்துட்டு நீ ஏதாவது செய்றதுக்கு நீ பாக்கியாவே செஞ்சுட்டு போலாம். நீ பாக்கியாக்கு ஏதாவது செய்ற அப்படின்னா, அவ கடைசி வரையும் அத மறக்காம நன்றியோட இருப்பா. இவள மாரி ராதிகா மாரிலாம் நன்றி கெட்டு இருக்க மாட்டா." அப்படிங்கிற மாரி பேசுவோம். இங்க ராதிகாக்கு இதெல்லாம் கேட்ட உடனே கோவமாயிடுது. உடனே ஈஸ்வரிய பார்த்து இங்க ராதிகா கேட்கறாங்க. "அப்படி என்ன கோபி எனக்கு பண்ணிட்டாரு? நான் என்ன கோபிக்கு நன்றி கெட்டு போயிட்டேன்?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரிய பார்த்து ராதிகா கேட்கவும், உடனே கோபி வந்துட்டு, "ஆமா ராதிகா, அம்மா சொல்றது என்ன தப்பு இருக்கு? பாக்கியாக்கு வந்துட்டு நான் ஏதாவது உதவி பண்ணேன் அப்படின்னா, பாக்கியா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டா. அதான் பாக்கியா." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியாவ ஆதரவா பேசுற மாரி இங்க கோபி பேசுவும். இதெல்லாம் கேட்டு இங்க ராதிகாக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் இங்க ராதிகா கோவப்படுறாங்க. "அப்படியா கோபி, அப்ப நீங்களும் வந்துட்டு உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு என்ன இப்ப எதிர்க்க ஆரம்பிச்சுட்டீங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பேச ஆரம்பிச்சுறாங்க. உடனே கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் சொல்றது என்ன தப்பு இருக்கு? பாக்கியா அப்படிப்பட்டவ தானே. அவளுக்கு ஏதாவது உதவி பண்றேன் அப்படின்னா, அவ கடைசி வரைக்கும் மறக்க மாட்டா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "அப்ப நான் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துருவேன். என்ன வந்துட்டு நன்றி கெட்டவன்னு சொல்றீங்களா கோபி?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோபிய பார்த்து கேட்கவும், இங்க கோபி வந்துட்டு, "இப்ப எதுக்கு ராதிகா கோவப்பட்டுட்டு இருக்க? நான் அப்படிலாம் எதுவுமே சொல்ல வரல." அப்படிங்கிற மாரி சொல்லவும், உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "நீங்க அப்படிதான் கோபி சொல்றீங்க. உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு நீங்களும் வந்து என்ன குத்தி காமிக்கிறீங்கல்ல. நான் வந்துட்டு உங்களுக்கோசம் தான் கோபி இந்த வீட்ல இருக்கேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் தான் என் பொண்ணு மைய கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். இல்ல அப்படின்னா நான் அங்கேயே இருந்திருப்பேன். உங்க முகத்துக்கோசரம் உங்களுக்கு உடம்பு சரியில்ல சொல்லி தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். நீங்க வரும்போது கூட என்ட்ட என்ன சொன்னீங்க? உங்க அம்மா வந்துட்டு என்ன எதுவுமே திட்டாத மாரியும், என்கிட்ட சண்டை போடாத மாரி வச்சுப்பீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் வந்துட்டு இப்போ உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு என்ன குத்தி காமிச்சுட்டு இருக்கீங்க. பாக்கியா தான் வந்துட்டு நல்லவ. பாக்கியா வந்துட்டு எதனா பண்ணா மறக்க மாட்டா. நான்லாம் வந்துட்டு மறந்துருவேன்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பேசுறது மட்டும் கரெக்ட்டா கோபி? நீங்க வந்துட்டு என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? யாருமே வந்துட்டு என்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ நீங்க பண்றது மட்டும் சரியா இருக்கா கோபி? இப்ப நீங்களும் உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம என்ன ஒதுக்கி பாக்கியா தான் வந்துட்டு நல்லவ, பாக்கியா தான் அப்படி இருக்கவ அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு கோபி. இதுக்கு மேல வந்துட்டு என்னால உங்க கூட இருக்க முடியுமா தெரியல அப்படிங்கிற மாரி பேசுவோம். இங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் சொல்ல வரத நீ தப்பா புரிஞ்சிருக்க." அப்படின்னு மாரி சொல்லுவோம். உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, இதுக்கு மேலயும் வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள நம்புற மாரி இல்ல. நீங்க கொஞ்சம் கூட வந்துட்டு எனக்காக உங்க அம்மாகிட்ட பேச மாட்றீங்க.
அவங்களும் வந்து சொல்றாங்கோசரம், பாக்கியா தான் வந்துட்டு நல்லவ அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ என்னலாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிய பார்த்து பேசுறாங்க. "இங்க பாருப்பா கோபி, இவலாம் வந்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க தெரியாதவ. இவள மாரி ஆளுலாம் வந்துட்டு உன் வாழ்க்கையில வேணாம்பா. நீ என்ன சொல்ல வரன்னு கூட இவளால புரிஞ்சுக்க முடியல. இப்போவாச்சும் புரிஞ்சுக்க கோபி. பாக்கியா தான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எதனா சொன்னா புரிஞ்சுப்பா. இவலாம் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. இவ வீட்ட விட்டு வெளிய போறா சொல்லிட்டாளா? வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிரு கோபி. இவ வேணாம் நமக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகா கோவப்படுற மாரி பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கட்டத்தில ராதிகா வந்துட்டு, "சரிங்க கோபி, நான் கிளம்புறேன். நான் மயூ மேல தான் இருக்கா. அவள கூட்டிட்டு என்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நான் கிளம்புறேன். இதுக்கு மேலயும் வந்துட்டு நான் இந்த வீட்ல இருந்தேன் அப்படின்னா, நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்துட்டு கண்டிப்பா என்ன கழுத்த புடிச்சு நீங்களே வெளிய தள்ளுறீங்க. அதுக்கு முன்னாடி நானே வீட்ட விட்டு வெளிய போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அங்க பாக்கியா வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வேலைலாம் முடிச்சுட்டு அங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள வரவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கூப்பிட்டுட்டு, "வா பாக்கியா, நீயே வந்துட்டு இத கேளு. உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கோபி வந்துட்டு அவனோட க்ளவுட் கிட்சன்லேருந்து ஆளுங்கள அனுப்புனத புடிக்காம, இங்க ராதிகா வந்துட்டு கோபிய புடிச்சு திட்டிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லவும், இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாவ பார்த்து கேட்கறாங்க, "என்னாச்சு ராதிகா?" அப்படிங்கிற மாரி. உடனே ராதிகா எல்லா விஷயம் சொல்றாங்க. "இங்க பாருங்க பாக்கியா, கோபி வந்துட்டு ஏதோ உங்களுக்கு புடிச்ச மாரி பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஏதோ அவரு ஒதுக்கி வைக்கிற மாரி இருக்கு. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கோசரம் பண்ற மாரி இருக்கு. எப்ப பாரு வந்துட்டு உங்கள பத்தி மட்டும் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சைடு கஷ்டமாவும் இருக்கு, ஒரு சைடு கோவமா இருக்கு பாக்கியா. அதனால வந்துட்டு நான் அந்த வீட்ட விட்டு வெளிய போலாம் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க பாக்கியா வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க ராதிகா, கோபி கிட்ட நான் வந்துட்டு உதவி கேட்டது உண்மதான். ஆனா நான் வந்துட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனா எழில் தான் வந்துட்டு கோபி கிட்ட கேட்க சொல்லி சொல்லியிருந்தான். அதான் நான் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல பாக்கியா. ஆனா இவரு வந்துட்டு எப்பயுமே உங்கள பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாரு. உங்கள பத்தி மட்டும் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதான் எனக்கு புடிக்கல. அதான் நான் இவர விட்டு இந்த வீட்ட விட்டு வெளிய போயிடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்திருக்கேன். இவரு கூட நான் இருந்தா தானே உங்கள பத்தி பேசுவாரு. நான் இல்லாத டைம்ல இவரு என்ன பண்ணாரு பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "இல்ல ராதிகா, நீங்க பண்றது ஏதோ சரிப்படல. நீங்க இங்கேயே இருங்க. கொஞ்ச நாள் தானே இருக்க போறீங்க. இருந்துட்டு நீங்க 2 பேரும் வந்துட்டு ஒண்ணாவே போயிடுங்க." அப்படின்னு மாரி சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு எதுவுமே கேட்காம, "இல்ல பாக்கியா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நான் எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கே போக போறேன். இவருக்கே வந்துட்டு என்ன பார்க்கணும், என் கூட இருக்கணும்னு சொன்னா இவரே கிளம்பி வரட்டும். அப்ப வேணா நான் இவரு கூட இருக்கேன். ஆனா இந்த வீட்ல வந்துட்டு என்னால இவரு கூட இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "விடு பாக்கியா, அவ போனா போய் போட்டும். கோபிய நம்ம இந்த வீட்ல வச்சு இங்கேயே பார்த்துப்போம்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, "அவ என்ன அவ அம்மா கிட்ட தான் போறா. போட்டும் அவ அங்கேயே. கோபி வந்துட்டு இந்த வீட்ல தான் இருப்பான். கோபி எங்கேயும் வரமாட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நான் ஒண்ணும் உங்க பையனலாம் கூட்டு போல. அவருக்கு வந்துட்டு நான் வேணும்னா அவரே கிளம்பி வரட்டும். இல்ல அப்படின்னா பாக்கியா தான் முக்கியம். இந்த வீட்ல நீங்க தான் முக்கியம். இந்த வீடு தான் முக்கியம் அப்படின்னா அவர் இங்கேயே இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகா வந்துட்டு வேகமா கிளம்பி போயிட்டு, அங்க மேல இருக்க ரூம்ல அங்க இருந்த ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்க மயூ கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க, "இங்க பாரு மயூ, இதுக்கு மேலயும் வந்துட்டு உங்க டாடிய வந்துட்டு உன்னால பார்க்க முடியாது. அவரே வந்துட்டு பார்க்கணும்னா அவரே கிளம்பி வரட்டும். நம்ம முதல்ல இந்த வீட்ட விட்டு போகலாம்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் என் மயூ வந்துட்டு, "அம்மா நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம்மா. டாடி கூடயே இருக்கலாம். டாடி விட்டு எங்கம்மா போற?" அப்படி கேட்கவும், இங்க ராதிகா வந்துட்டு மயூட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "இல்ல மயூ, உங்க டாடி நம்ம தான் முக்கியம் அப்படின்னா அவரே வருவாரு. நீலாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா மயூட்ட சொல்லிட்டு, இங்க மயூ கூட்டிட்டு கீழ வராங்க. கீழ வந்துட்டு அங்க வீட்ல இருந்து வெளிய போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "ராதிகா போகாத" அப்படிங்கிற மாரி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க கோபியும், ராதிகாவும் அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும்.